வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி ஒரு ஈஸி ரெசிபி பார்க்கலாங்க. இது வந்து எள்ளு பொடி, அதாவது எள்ளு, மல்லி, சீரகம் இது மட்டுமே போட்டு, மிளகா இது மட்டுமே போட்டு ஒரு தடவை எள்ளு பொடி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரியும் அரைக்கலாம். இப்போ எடுத்து வச்சு இருக்க மாதிரியும் இந்த பொருள்லாம் போட்டும் கூட அரைக்கலாம். நல்லா இருக்குங்க. அதாவது உங்களுக்கு குழம்பு இல்லை, டக்குன்னு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு சாதத்தை வச்சோம்னா இந்த பொடி இருந்தால் போதுங்க, சாப்பிட்றலாம். நல்லா தான் இருக்கும், நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்குள்ளே இருக்குங்க கடலப்பருப்பு. அதிகமாக போட மாட்டேன் பருப்பெல்லாம், ஏன்னா பருப்பு நிறைய போட்டோம்னா பருப்பு அரைஞ்சி வராது, எள்ளு சீக்கிரம் அரைப்பட்டுரும். அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இப்போ துவரம் பருப்பு போட்டுக்கலாம். அது ஒரு 2 ஸ்பூனாட்ட எடுத்துருக்குறேங்க, நல்லா பெரிய ஸ்பூன்லேயே. அது ஏன் கடலப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு வறுத்தேன்னா கடலப்பருப்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். அது ஃபஸ்ட்டு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து கூட வறுக்கலாம், ஆனால் அது எல்லாம் சமமாக வறுவிட்டு வராது. இதாக இருந்தால் கொஞ்சம் ஈவனாக வரும், அதுக்காக இந்த மாதிரி வறுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், மல்லி, சீரகம், மிளகு போட்டுக்கிட்டேன். ஏன்னா அது அதை விட சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால் அந்த மாதிரி எப்படி எதை ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் எது போட்டால் அப்படி வறுபடுமோ இந்த மாதிரி நான் வறுப்பேங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னோடய ஸ்டைல் இது. எது வறுபடுமோ அதுக்கு அந்த மாதிரி மொத்தமாக எல்லாம் போட்டு வறுக்கிறதும் வறுப்பேன் நான். அந்த மாதிரி கூட சில டைம் அது எந்த டிஷ்க்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வறுத்துக்கலாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், இப்போ எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு வந்து வெள்ளெள்ளு ஏன் போட்டிருக்கோன்னா, இது கருப்பெள்ளு தான் நாங்கள் போட்டு செய்வோம். வெள்ளெள்ளு வந்து இருந்துச்சு, சரி அது எப்போ வாங்கினதுங்கிறதுனால வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு அதை போட்டிருக்கிறேங்க. வெள்ளல் போடணுன்னு கட்டாயம் இல்லை, கருப்பெள்ளு இருந்தாவே போதும். இப்போ வந்து கருவேப்பில் அது கூடயே போட்டால் வறுத்து வந்துடும். ஃபஸ்ட்டு எள்ளு வறுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அது கொஞ்சம் வறுவிட்டு வந்துடுங்க. தனியாக போட்டோம்னா கருவி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த மாதிரி போட்டேன். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து சடன்னு சத்தம் கேட்குங்க, அப்போ வந்து வறுபட்டுருக்கும், மனமும் வரும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இது கொங்கு ஸ்டைல் எள்ளு பொடி தாங்க, நல்லாயிருக்கும். கொங்கு ஸ்டைல், அதாவது கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா நான் பிறந்து வந்தெல்லாம் அதே தான். அதனால் இந்த மாதிரி ஒரு எள்ளு பொடி செஞ்சு வச்சுக்குவோம், கடலைப்பொடி செஞ்சு வச்சுக்குவோம். அந்த மாதிரிலாம் செஞ்சு வைக்கும்போது சம்டைம்ஸ் நம்மளால் குழம்பு வைக்க முடியலனா கூட டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு அதிகமாக யூஸ் பண்ணவும் மாட்டோம். அதனால் சரி இந்த மாதிரியாவது உடம்புக்கு போகட்டுமேன்ட்டு இந்த மாதிரி செஞ்சு வைப்பேன். என்னோடய லைஃப் ஸ்டைல் என்ன, நான் எங்கள் வீட்டில் எப்படி சமைப்பேன் அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேங்க. இப்போ பாருங்கள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது போட்டாலும் போடலாம், போடலினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து போட்டுருவேங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுங்க, கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன். எப்படி இருந்தாலும் என்ன நமக்கு சமையல் பண்ண தெரிஞ்சாலுமே கற்றுக்கிட்டே தான் இருப்போங்க. அதில் வந்து என்னாச்சுன்னா சில டைம் இந்த மாதிரி மிஸ்டேக்கும் பண்ணுவோம். இப்போ வந்து உப்பு போட்டு எப்போவுமே கரெக்டாக போடுவோம், இன்றைக்கி கொஞ்சம் எச்சா போட்டுங்க. அதுக்கு வந்து மறுபடியும் எள்ளு வறுத்து போட்டுக்கிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, அரைச்சி பார்த்தேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு நூல் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்தது. மறுபடியும் போட்டுவிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணுங்க, ஏன்னா சாதத்துக்கூட மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் இது மறுபடியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுனால மறுபடியும் கொஞ்சம் எள்ளும் வறுத்து போட்டுக்கிட்டேன். வறுத்து போட்டு அதையே அரைச்சிட்டேன். ஒரு பாதி அரைச்சிருந்தேன், அதை அப்புறம் முழுசாக அரைச்சிட்டேங்க. அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். உங்களுக்கு குழம்பு இல்லாதப்போ யூஸ் பண்ணிக்குவோம். இது தான் கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட இந்த சுவை 6 சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இல்லத்தரசி சேனலையும் பாருங்கள், அதில் கோலம் இருக்குதுங்க, விலாக்ஸும் அதில் வரும். தேங்க்யூ.